अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஏகத்துவ பிரச்சார மையம் அழைப்பை ஏற்று இந்த கருத்துரை பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஏகத்துவ பிரச்சார மையம் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம். காரணம், பொதுவாக ஏகத்துவ பிரச்சார மையம் கடந்த 2 வருடங்களாக இந்த காரைக்காலில் மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே உள்ளரங்க நிகழ்ச்சியாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தியதில்லை. காரணம், நாம் ஏகத்துவ பிரச்சார மையத்தை பொறுத்தவரையில் ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்றோம். அந்த கொள்கை என்னவென்றால், நாம் ஒரு செய்தியை மக்களிடத்திலே கொண்டு செல்லும் போது பெரும்பாலும் மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்து விடக்கூடாது. அதன் காரணமாகவே நாம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உள்ளரங்க நிகழ்ச்சியாகவே நடத்துவோம். ஏனென்றால், இது போன்று பொது கூட்டங்கள் நடத்தும் போது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள், நோயாளிகள், எத்தனையோ முடியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் எந்த சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆகவேதான் இன்றைக்கு சொல்ல போகின்ற செய்தியின் முக்கியத்துவத்தை கருதி இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் முன்வைக்கின்ற செய்தியின் முக்கியத்துவத்தை கருதி இதை ஒரு பொது கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த அசௌகரியத்தை சற்றே பொறுத்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில், இந்த பொதுக்கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது? இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை என் சமுதாய மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்ற கடமை எனக்கு இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் நான் மிக சந்தோஷமாகவோ உற்சாகமாகவோ குதூகலத்துடனோ இந்த பொதுக்கூட்டத்தில் நான் இப்போது பேச முடியவில்லை, பேச வரவில்லை. மிகுந்த மன கஷ்டத்துடனும் மன வேதனையுடனும் தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த பொதுக்கூட்டத்தின் முக்கிய தலைப்பு எதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள்.
சிறை போராட்டம் முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீட்டை பெற்று தருமா அல்லது வெற்று பேச்சும் வீண் விரயமுமா? உண்மையில் இந்த தலைப்பில் பேசுவதற்கு உண்மையில் நான் மிகுந்த மனவேதனையுடன் தான் இந்த தலைப்பில் இங்கே நின்று நான் இந்த உரையை ஆரம்பித்திருக்கின்றேன். காரணம், இந்த பொதுக்கூட்டம் எதுக்கு நடத்தப்படணும் தெரியுமாங்க? எந்த சமுதாயத்திற்காக இந்த இடஒதுக்கீடு வாழ்வாதார உரிமைங்க. இந்த இடஒதுக்கீடு என்பது இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு. அதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டத்தை வரவேற்று எல்லாரும் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று நடத்தப்பட வேண்டிய பொதுக்கூட்டம் இது. அதற்கு மாற்றமாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து ஒரு கருத்துரையை வழங்க வேண்டும் என்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமைக்கு காரணமானவர்கள் யார்? அதற்கான காரணங்கள் என்ன? இதைத்தாங்க மனவேதனையுடன் இங்கே நாம் இந்த சொற்பொழிவின் தலைப்பாக வைத்திருக்கின்றோம். இந்த தலைப்பிற்கு சென்று என்னுடைய கருத்தை உங்களிடத்திலே பதிவு செய்யும் முன் 3 விஷயங்களை முதலில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். இடஒதுக்கீடு என்பது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கும் இந்த சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு என்பது இந்த சமுதாயத்தின் ஒரு உயிர் மூச்சான கோரிக்கைங்க. அதற்காக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ, அது குறித்து மக்களிடத்திலே தவறான ஒரு கருத்தை விதைக்க வேண்டும் என்ற நோக்கமோ நிச்சயமாக எங்களுக்கு கிடையாதுங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த போராட்டத்தை வரவேற்று நடத்தணுங்க இந்த பொதுக்கூட்டம். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யார்? அந்த கொச்சைப்படுத்தும் நோக்கம் நமக்கு நிச்சயமா கிடையாதுங்க. அது குறித்து எந்த ஒரு அநாகரிகமான தவறான சொல்லையோ நாம் பயன்படுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தை நடத்துபவர்களை குறித்து எந்த விதமான தவறான வார்த்தைகளையோ நிச்சயமாக நாம் பயன்படுத்த மாட்டோம். உண்மையில் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறை என்ன? இனியும் இந்த சமுதாயம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடுகின்ற ஆட்டு மந்தைகளாக இருக்கக்கூடாது. சிந்தித்து போராடும் சமுதாயமாக இருக்க வேண்டும். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு அபுஜஹில் வாகனத்தில் வேணா பஸ்ஸை கொண்டு வந்து கொடியுடன் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்ய வாங்கன்னா அதுல கூட ஏறி ஓடக்கூடிய கூட்டமா இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோங்க. நாங்க அப்படிதான் இருக்கிறோம். நாம சிந்திப்பது கிடையாது. இந்த தலைப்பில் பொதுக்கூட்டம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் சமுதாய மக்களிடத்திலே பல்வேறு தரப்பிலும் பல சந்தேகங்கள், கேள்விகள், ஐயங்கள், பல கேள்வி கணைகள் எங்களை நோக்கி திருப்பி விடப்பட்டன. பல கேள்விகள் எழுப்பப்பட்டன, எழுப்பப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. நடுநிலையாக உள்ள மக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், இடஒதுக்கீட்டிற்காக
கடந்த காலங்களில் எத்தனை இயக்கங்கள், அனைத்து இயக்கங்களும் அனைத்து அமைப்புகளும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடத்திய போது அப்பொழுதெல்லாம் இதுபோல் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையும் போடாமல் இப்பொழுது இந்த அமைப்பு மட்டும், தௌஹீத் ஜமாத் அமைப்பு மட்டும் நடத்தக்கூடிய இந்த சிறை போராட்டத்திற்கு உங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டிய உங்கள் உள்நோக்கம் என்ன? அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க நீங்க? நியாயமான கேள்விங்க. அடுத்ததாக தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களை கேள்விகளை எழுப்பினார்கள். எப்படி எழுப்புறாங்க? எங்களை எதிர்த்தால் நீங்கள் புகழடைந்து விடலாம். அவங்க என்ன சொல்றாங்க? பொதுவா நாங்க எது சொன்னாலும் எதிர்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கு. நாங்கள் எது சொன்னாலும் எது செய்தாலும், தொழுகைக்கு போன்னு சொன்னா கூட ஏன் தொழுவ போனோம்னு எதிர்ப்பீங்க போல இருக்க. இப்ப நாங்கள் எது சொன்னாலும் எது செய்தாலும் எதிர்ப்பதற்கென ஒரு கூட்டம் இருக்கு. காரணம், எங்களை எதிர்த்தவுடன் நீங்க உலக அளவில் புகழடைந்து விடுவீர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மீடியாக்களும் உங்களை பற்றி குறிப்பிடும் என்பது போல சொல்கிறார்கள். அதே போல ஏகத்துவ பிரச்சார மையம் என்பது கடந்த 2 வருடங்களில் மார்க்கம் சம்பந்தமாக மக்களுக்கு நல்லபடியாக அமல் செய்யக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் வச்சிங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அந்த ஊர்ல. நீங்க எந்த சர்ச்சைகளில் மாட்டாமல் கடந்த 2 வருடங்களில் குர்ஆன் ஹதீஸ் மார்க்க நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்தி நல்ல பேர் எடுத்திருந்தீங்களே, உங்களுக்கு இது தேவையா? அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன? நீங்க ஒண்ணுக்கு 10 தடவை யோசிச்சு செய்யுங்க. இப்படி ஒரு கேள்வி. இன்னும் கடந்த 2 நாட்களில் நேற்றும் இன்றும் ஏராளமான மிரட்டல்கள். நீ மேடை ஏறி விடுவாயா? உன் குடும்பத்தின் மானம் மரியாதை எல்லாம் ரோட்டில் நடக்க முடியாமல் செய்கிறோம் பார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு நீயும் உன் குடும்பமும் எப்படி காரைக்கால் தெருகளில் மானம் மரியாதை உலாவிடுகிறார்கள் பார்த்து விடுகிறோம். ஒரு கை. எங்களுடைய சிறை போராட்டம் மட்டும் முடியட்டும், அப்ப நீங்க இருக்கிறியான்னு பாரு. நீ எல்லாம் தொலைபேசிகளில் மிரட்டல்கள், கடுமையான மிரட்டல்கள். எனக்கு தெரியாதா? அந்த நம்பரை கொண்டு போய் காவல்துறையில கொடுத்து புகார் செய்ய தெரியாதா? இந்த நம்பரில் இருந்து எனக்கு மிரட்டல் வருகிறது சொல்ல தெரியாதா? ஏன் செய்யல? கூட்டம் போட்ட நோக்கம் நிறைவேற வேண்டும். போஸ்டர் ஒட்டுவது ஒரு நிகழ்ச்சிக்கு, அறிவிப்பு செய்ய போஸ்டர் ஒட்டுவது எல்லாம் செய்யறது தானுங்க. நாங்க போஸ்டர் ஒட்டின உடனே மிரட்டல்கள். நாளைக்கு காலையில பாரு, ஒரு போஸ்டர் இருக்கா பாரு காரைக்கால்ல. எந்திரிச்சு பார்த்தா உண்மையிலே இல்லங்க, பாதி போஸ்டர் காணோம். காவல்துறையில் புகார் செய்ய தெரியாதா? ஏன் சொல்லவில்லை? இந்த என் மீது தொடுக்கப்பட்ட அத்தனை கேள்விக்கான பதில்களும் இன்ஷா அல்லாஹ் என் உரை நெடுகிலும் கவனமாக கேட்டீர்களானால், இங்கே யார் யாரோ இந்த இடத்தில் எத்தனையோ பேர் கடந்த காலங்களில் மேடைகளை போட்டு உங்களிடத்திலே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் சற்றே கேளுங்கள். கேட்டுவிட்டு பிறகு முடிவு சொல்லுங்கள். என்னிடத்திலே பல பேர் நேற்று இரவு 12:30 மணி வரை இல்லைங்க,
இந்த ஊரின் பல முக்கியஸ்தர்கள் போன் போட்டு பேசினார்கள். ஏன் சலீம் உனக்கு பிடிச்சது இது? நீ நல்லா தானே பணி செய்துகிட்டு இருந்த. இந்த பொதுக்கூட்டத்தை நீ நடத்தினாய் என்றால் உன்னுடைய மார்க்க பணிக்கான பொருளாதாரம் அனைத்தும் கட்டாகிவிடும். பல பெரிய மனிதர்களை நீ பகைத்துக் கொள்ள வேண்டி இருக்கும். அவர்களிடத்தில் சொன்ன ஒரே பதில், நாளைக்கு நான் என்ன பேசுறேன்னு கேளுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. முதலில் நம்ம என்ன சொல்ல வரோம் கேளுங்க, கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள். இதைத்தான் நான் பொறுமையாக எல்லாருக்கும் சொன்னேன். ஏன் நான் சொல்லுகின்ற கருத்து நேர்மையானதாக இருக்கிறதா என்று பாருங்கள், நியாயமானதாக இருக்கிறதா என்று பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமுதாயத்திற்கு நன்மை பயப்பதாக இருக்கிறதா என்று பாருங்கள். பார்த்துவிட்டு பிறகு முடிவு சொல்லுங்கள். நடத்துகின்ற கருத்துரையின் தலைப்பு என்ன? சிறை போராட்டம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தருமா அல்லது வெற்று பேச்சும் வீண் விரயமுமா? தௌஹீத் ஜமாத் அமைப்பு முஸ்லிம்களுக்காக அவருடைய உயிர் மூச்சு கோரிக்கையான இடஒதுக்கீட்டிற்காக ஒரு மிக பெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இந்த போராட்டம் குறித்து எப்படி ஒரு பிம்பம் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து திணிப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக திறமையான ஊடக விளம்பர யுக்திகளின் மூலம். உங்களுக்கெல்லாம் விளங்கலையா? சிந்திக்க மாட்டீர்களா? எப்படி ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டு வச்சிருக்கு? இந்த இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பினால் மட்டுமே உங்களுக்கு வாங்கி தர முடியும். வேறு எவராலும் முடியாது. அடுத்தது, இந்த போராட்டத்துக்கு பிறகு பாருங்க, உடனே உங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டர் ஆயிடுவாங்க, இன்ஜினியர் ஆயிடுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் ஆயிடுவாங்க. பாருங்க, இதை நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஏன் உருவாக்கப்பட்டது? அப்படி உருவாக்கப்பட்டவுடன் யாராவது இந்த போராட்டத்தை பற்றி விமர்சனம் செய்தால் அவர்கள் சமுதாய துரோகி என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள். காவிகளுடன் கைகோர்த்து விட்டார், காதியானிகளுடன் கைகோர்த்து விட்டார். ஆதலால் தான் நாங்கள் சமுதாயத்திற்காக போராடுகின்ற இந்த போராட்டத்தை விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி முத்திரை குத்தப்படுகிறார்கள். இந்த போராட்டத்தை பத்தி யாருக்கு ஒரு வாயை திறந்தா போதும், உடனே சமுதாய துரோகி, காவிகளுடன் கைகோர்த்து விட்டார், காதியானிகளுடன் கைகோர்த்து விட்டார். இவரும் காதியானி தான். இப்படி ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? இந்த பொதுக்கூட்டத்தைங்க நேற்று முடிவு செய்து, போன வாரம் முடிவு செய்து இன்னைக்கு நடத்தலங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தும் 1.5 மாதத்திற்கு மேலாக பல்வேறு ஊர்களுக்கு சென்று பல தரப்பினரிடத்திலே பேசி அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் நாடி துடிப்பை பார்த்துவிட்டுத்தான் இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எடுத்தம் கவுத்தோன்னு இங்க வந்து பேசல. அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டத்தின் சமுதாயத்தின் கருத்து என்ன,
பல்ஸ் பிடிச்சு பார்த்திருக்கிறோம். எல்லாரையும் பல பேரிடத்தில் பேசியிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு மேலாக உழைப்பு செலுத்தி இருக்கின்றோம். சொல்லப்பட்ட கருத்துக்களை 15 பக்கங்களுக்கு A4 சீட்ல அதை சொல்லப்பட்ட கருத்துக்களை வருஷப்படுத்தணும். சாதக பாதகங்கள் என்ன, இதை பற்றி நாம் ஒரு கருத்து சொன்னால் மக்களுக்கு பயனளிக்குமா இல்லை இந்த போராட்டத்துக்கு எதிராக போயிடுமா? கவனமாக பரிசீலனை செய்தோம். எழுதிய அனைத்தையும் பல்வேறு முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பி வைத்தோம். படித்துவிட்டு சொல்லுங்கள். இந்த சமுதாய மக்களிடத்தில் இந்த கருத்தை வைக்க நினைக்கிறோம். விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையா சொல்லுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நேற்று முடிவுக்கு பண்ணி இன்னைக்கு வைக்கலங்க இந்த பொதுக்கூட்டம். இந்த சமுதாயத்தின் நாடி துடிப்பை பிடித்து பார்த்து விட்டுத்தான் இன்னைக்கு இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை நிலை என்ன? இடஒதுக்கீட்டின் உண்மை நிலை என்ன? அதற்காக போராடும் போராட்டங்களின் உண்மை நிலை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை அறிவிப்பு செய்து மிக தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து முஸ்லிம்களுக்கும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சி தெரிகிறது. இந்த போராட்டத்தை பற்றி விருப்பு வெறுப்பில்லாத ஒரு நியாயமான கண்ணோட்டத்தில் சிந்தித்து தெளிவு பெற ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா முஸ்லிம்களின் உயிர் மூச்சான கோரிக்கைங்க இது. இடஒதுக்கீடு கிடைச்சா இந்த சமுதாய நாளைக்கு எங்கேயோ போயிடும். போடுகின்ற திட்டங்களில் எங்கேயும் தவறு இருக்கக்கூடாது. துல்லியமா இருக்கணும் திட்டம். போராட்டத்தின் திட்டங்கள் சமுதாயத்தின் நாடி துடிப்பை பார்த்துட்டு செய்யணும். அப்படி போட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இடஒதுக்கீடு கிடைக்குங்க. என்ன கருத்தை வைக்கிறோம் பாருங்க. ஆரம்பத்திலே சொல்லிடுறோங்க, இவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டம் மிகப்பெரிய மக்கள் வந்து கலந்து கொண்டு திணறடிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்பதை நாம இப்பயே தெளிவா சொல்றோம். நம்ம யாரையும் விருப்பு வெறுப்பு கொண்டு பேச மாட்டோங்க. நியாயமா சொல்றோம். இதை சொல்ல இங்க நாங்க தயங்க மாட்டோம். இவங்க நடத்த போற இந்த போராட்டம் 4 இடங்கள்ல வச்சிருக்காங்க. காரைக்கால்ல, புதுவையில வச்சிருக்காங்க. கடுமையா மக்கள் வருவாங்க, நிறைய வருவாங்க. கூட்டம் கடுமையா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? எடுத்துக்கிற கோரிக்கை அப்படி. இது போன்ற கோரிக்கையை, இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்னிறுத்தி நடத்தப்படும் போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த சமுதாய மக்கள் எந்த அமைப்புன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த இயக்கம்னு பார்க்க மாட்டாங்க, கணிசமா வந்துருவாங்க. என்ன நினைக்கிறாங்க? பெரிய கூட்டத்தை காட்டுனா, தென்னரடிக்கும் கூட்டத்தை காட்டுனா அரசாங்கம் பணிந்து விடும், இடஒதுக்கீடை கொடுத்து விடும். இதுதான் இவங்களுடைய கால்குலேஷன். நான் சொல்றது சரியா இல்லையா? நான் சொல்றது சரியா இல்லையாங்க? இது போன்ற கோரிக்கை போராட்டங்களில் பெரிய கூட்டம் வரும். நீங்க ஒரு நாளைக்கு என்ன செய்யுங்க, அந்த கூட்டத்துக்கு போங்க. வந்திருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு சர்வே எடுத்து பாருங்க. ஏன்பா இந்த மாதிரி கோரிக்கைக்கு வந்திருக்கிற போராட்டத்துக்கு என்ன ஏதுன்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்க. பாதிக்கு மேற்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வண்டி கொண்டு வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, அப்படியே ஊர் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கோன்னு கிளம்பி வந்துட்டோம். இதாங்க யதார்த்தம்.
இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? என்ன போராட்டம், என்ன கோரிக்கை, எதற்காக வந்தோம், எதுவும் தெரியாது. நான் சொல்லுகின்ற இந்த கருத்தை தவறுன்னா நீங்க சொல்லுங்க. இல்லங்க நீங்க தப்பா சொல்றீங்க, இப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க. இதான் யதார்த்தம். இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த போராட்டம் குறித்து ஒரு நியாயமான பார்வையை பாருங்க. ஜனநாயகத்திலங்க மக்கள் சக்தியை திரட்டி காட்டினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பது உண்மை. ஜனநாயக நாட்டில் எப்படி? மக்கள் சக்திக்கு தாங்க பலம், உண்மை. ஆனா மக்கள் சக்தி கூட்டம் மட்டும் போதுமா? ஒரு முக்கியமான நடைமுறை என்ன? முதல்ல இங்க கோட்டை விட்டாங்க. எதுல கோட்டை விட்டாங்க? இல்ல தெரிந்து கொண்டே செய்யறாங்களா என்னன்னு தெரியல. தெரிந்து கொண்டே தான் செய்யறாங்களா? அப்படி என்றால் என்ன ஆதாயம் உங்களுக்கு? கொஞ்சம் நான் சொல்ற செய்தியை சிந்திச்சு பாருங்க. இன்னொரு பார்வை இருக்குங்க. யாருடைய பார்வை? இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை நாம யார் இடத்துல வைக்கிறோம்? இதை யார் நிறைவேற்றி தர முடியும்? ஆள்வோர்கிட்ட தாங்க. அந்த நாட்டை யார் ஆள்றாங்க? அரசாங்கத்திட்ட வைக்கணும். அவங்க தான் இதை நிறைவேற்றி தர முடியும். அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் இதை சட்டமாக்கி நமக்கு தரணும். இடஒதுக்கீடு சும்மா கொடுத்துட்டு போட முடியாது, சொல்லிட்டு சட்டமாக்கி தரணும். இத அது யாரால முடியும்? யாரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ, நாட்டை ஆள்வோருக்கு தான் அது முடியும். இப்ப இந்த ஆள்வோர் மட்டத்திலும் நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு பார்வை இருக்குதுங்க. இந்த பார்வை என்னங்கிறத தான் கவனிக்க தவறிடுறோம். விளையாட்டு இல்லைங்க. ஒரு நாட்டை ஆட்சி செய்யறாங்கன்னா பெரிய கூட்டம் வந்தவன கொடுத்துருவாங்களா? பல விஷயத்தை கவனிப்பாங்க. அதிகாரிகள் இருக்கிறாங்க, உளவுத்துறை இருக்கிறது, நாட்டை ஆள்வோர் இருக்கிறாங்க. பலதையும் அலசி ஆராய்வாங்க. ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு தாங்கள் சார்ந்த சமுதாய மக்களுக்காக ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்ட களம் இறங்கும் போது அந்த ஆள்வோர் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் உளவுத்துறை மட்டத்திலும் முதல்ல என்ன பார்வையை வைப்பாங்க தெரியுமா? கூட்டம் என்பதை விட கூட்டத்தில் முதல் விஷயம் என்ன? கூட்டம் கூடினவன இவங்களுடைய கோரிக்கை என்னன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப இவ்வளவு பேர் கூடி இருக்காங்களா, மக்கள் சக்தி கூட்டப்பட்டிருக்க, முதல்ல அந்த கூட்டத்தின் மூலம் கவனம் தான் போகும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ள இடத்துல உடனே கொடுத்துருவாங்களா? அடுத்தது என்ன பார்ப்பாங்க? எந்த சமுதாயத்திற்காக இவர்கள் களமிறங்கினார்களோ அந்த சமுதாயத்தில் பெரும்பாலான இடத்திலே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இருக்கிறதா, இத பார்ப்பாங்க. ஏனென்றால் எந்த ஒரு சமுதாய அமைப்பும் இயக்கமும் அரசாங்கத்திலே ஒரு கோரிக்கையை வச்சு களத்தில் இறங்கினாங்கன்னா அந்த போராட்ட களத்துக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த எல்லாம் வந்துட மாட்டாங்க. எத்தனை சதவீதம் வருவாங்க? அதிகம் போனா 10% தான் போராட்ட களத்துக்கு வருவாங்க. 90% போராட்ட களத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வெளியில இருப்பாங்க. அப்ப அந்த அதிகாரிகள் மட்டும் உளவுத்துறை பார்வை என்ன? இந்த போராட்டத்துக்கு இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களிடத்திலே ஆதரவு இருக்கிறதா இல்லையா, இத முதல்ல பார்ப்பார்கள். கூட்டம் என்பதை விட
அந்த சமுதாயத்தின் பெரும்பாலான மக்களின் வீரியமிக்க ஆதரவு என்பதுதான் அரசாங்கத்தை உடனே பணிய வைக்கும். நன்றாக மனசுல பதிய வச்சுங்க. கூட்டம் கிடையாது, கூட்டத்தையும் பார்ப்பாங்க. கூட்டத்துக்கு வராம இருக்கிறாங்களே ஒரு பெரும்பான்மை சமுதாய சதவிகிதம், அவங்களுடைய ஆதரவு என்ன? இதுக்கு உளவுத்துறைன்னு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அவங்களுடைய பணி தாங்க. அரசாங்கம் சம்பளம் கொடுத்து எதுக்கு வச்சிருக்க உளவுத்துறை? இந்த குடிமக்களின் பல்ஸ் நாடி துடிப்பை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தான் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் கேதர் ஆகுதுன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் வரமாட்டாங்க. ஒரு ஜாதி சங்கம் நடத்தினாலும் சரி, வேற என்ன மாதிரியான அமைப்புகள் நடத்தினாலும் சரி, போராட்ட காலத்தில் 10% தான் இருப்பாங்க. 90% வெளியே தான் இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அத்தனை பேரும் களத்துக்கு வந்தாங்கன்னு வைங்க, தாங்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேசும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் அந்த போராட்ட களத்தில் குமிந்தால் பெரிய பிரளயமே ஏற்பட்டுருங்க. தாங்காது இந்த நாடு, அவ்வளவு இருக்குங்க. அத்தனை பேர் வரமாட்டாங்க. அத்தனை பேரும் வருவாங்களான்னு உளவுத்துறை பார்க்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு அங்க முக்கியம். அத்தனை பேரையும் கைது செய்து வைப்பதற்கு இட ஏற்பாடு வேண்டும். அத்தனை பேர் வரமாட்டாங்க, 10% தான் வருவாங்க. அப்ப என்ன பார்க்கும்? பெரும்பாலான மக்களின் ஆதரவு இருக்கா அந்த போராட்டத்துக்கு? இந்த பார்வையை பார்த்தீங்களா நீங்க? நீங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு பெரும்பாலான முஸ்லிம்களின் ஆதரவு இருக்கா இல்லையா? ஆதரவு இருந்தால் எந்த அரசாங்கமும் பணியுங்க. அல்லாஹ் அதை நமக்கு காட்டி கொடுத்தான். சமீப காலத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆனா அதுல இருந்து எடுத்துக்க தவறிட்டோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் அரசாங்கம் உடனே பணியும். எதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான்? விஸ்வரூபம்னு ஒரு சினிமா வந்துச்சுல. விஸ்வரூபம் என்ற சினிமா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன நடந்துச்சு? இது மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சா? மக்கள் பெரிய அளவில் கேதராய் எங்கேயாவது ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சா? ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? ஒண்ணு கூட நடக்கலங்க. இந்த பிரச்சனையில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த நிலையும் இருந்ததுங்க. திரைத்துறை ஒட்டுமொத்தமா அங்க சப்போர்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. மீடியாக்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருந்துச்சு. நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருடைய ஆதரவு யாருக்கு இருந்துச்சு? முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவும் முஸ்லிம்களுக்கு எதிராக தாங்க இருந்துச்சு அப்ப, சிலரை தவிர. அப்ப என்ன பண்ணோம்? பெரிய போராட்டம் நடத்தினோமா? சிறையை நிறைத்தோமா? ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கைதானோமா? ஏதாவது நடந்துச்சா? உளவுத்துறை மூலம் அரசாங்கத்துக்கு போது ஆள் ஒரு இடத்துல துல்லியமா பார்க்கிறாங்க உளவுத்துறை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வீரியம் கொண்டு எழுந்திருக்கிறார்கள். போகுது முதலமைச்சர் டேபிளுக்கு. இதில் நீங்கள் பிசகினால் தமிழ்நாடு ரணகளமாகும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொதுவா அவங்களுக்கு ஒரு பேர் உண்டுங்க, இரும்பு பெண்மணின்னு. அவங்களுக்கு சீக்கிரம் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க.
அப்பேற்பட்டவங்களையும் உங்களின் ஒருமித்த வீரியமிக்க ஆதரவு பணிய வச்சுதான் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். பணிய வைத்ததா இல்லையா? அவ்வளவு பேர் நம்மளை எதிர்த்து நின்னாங்க. ஒட்டுமொத்த ஊடகமும் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தது. அந்த பிரச்சனையில் எது சாதித்து காட்டி அல்லாஹ் காட்டினான், கண்ணு முன்ன காட்டினான். இந்த உலகத்தில் நீ சாதிக்க வேண்டும் என்றால், அரசாங்கத்தில் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றால், நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த உன்னுடைய ஆதரவும் இருக்கணும், வீரியமிக்க ஆதரவு. இந்த பின்னணியில, அரசாங்கத்தின் இந்த நடைமுறை பின்னணியில் விருப்பு வெறுப்பின்றி இந்த போராட்டத்தை அலசி பாருங்க. தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களோட ஆதரவு இருக்காங்க. பல்ஸ் பிடிச்சு பாத்தீங்களா? முஸ்லிம் மக்களோட நாடி துடிப்ப பாத்தீங்களா? அதுக்கு தாங்க சொல்ல, இது வெற்று பேச்சா வீண் விரயமா? உளவுத்துறை துல்லியமா கொடுக்குங்க. இதை போராட்டம் நடத்துகின்ற அந்த அமைப்பின் பலம் என்ன? என்ன பலம்? ஒட்டுமொத்த தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மத்தியில் அவர்களுடைய பலம் என்ன? நாம சொல்லல, அவங்களே சொல்றாங்க. உளவுத்துறையிலும் துல்லியமா சொல்றாங்க. நாம சொல்லலங்க, அந்த அமைப்பே சொல்லுது. எங்களுக்கு 7.5% எங்களுடைய பலம் இருக்கு. அதனால தான் இவங்களை 7.5 ஜமாத்துன்னு கூட சொல்லுவாங்க. எங்களுக்கு 7.5% இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. 7.5 ஜமாத்தும் வாங்க இவங்களை. அரசாங்கம் என்ன உளவுத்துறை சொல்லி 7லேருந்து 8 இருக்கு இவங்களுக்கு சப்போர்ட். ஆதரவாளர்களை சேர்த்தால் 1லேருந்து 2 ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 8, 9, 9, 10ன்னு வச்சுங்களேன். 10% துல்லியமான ஆதரவுங்க. அடுத்தது என்ன? அடுத்த உளவுத்துறை பார்க்கும் முஸ்லிம் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்ற இயக்கம் எது. முதல்ல இயக்க வாரியா பார்ப்பாங்க. பார்த்தா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிற்கும். அவங்களுக்கும் கணிசமான செல்வாக்கு இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுவீங்க இல்ல, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அவர்களுக்கும் தொண்டர் பலம் இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்ல, இதை நான் அவங்கள புகழ்ந்து பேசுறேன்னு உடனே என் மேல பாஞ்சிராதீங்க. இதுக்காக தான் இவர் மேடை போட்டிருக்கான்னு எந்த நியாயமான ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறேன். அரசாங்கத்தின், நான் இங்க கொள்கை ரீதியா பேச வரல, மார்க்கத்தின் கொள்கை ரீதியா இங்க நான் பேச வரவில்லை. இட ஒதுக்கீட்டுக்கு என்ன வழிமுறை, அரசாங்கத்தின் பார்வை என்ன, இத மனசுல கவனமா வச்சு நான் சொல்றதை கேளுங்க. அவங்களுக்கும் இங்க வெளிநாட்டில் எல்லாத்திலும் கிளைகள் இருக்கு. அரசாங்கம் துல்லியமா சொல்லுது, இவங்களுக்கு கணிசமான ஆதரவு இருக்கு. அடுத்தது SDPI, இளைஞர்கள் மத்தியில் வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் கணக்கில் எடுப்பாங்க. அடுத்தது முஸ்லீம் லீக், தேசிய லீக், இப்படி முஸ்லிம்களுக்காக உள்ள கட்சிகள் எத்தனையோ இருக்கு. அவங்களையும் கணக்கில் எடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தௌஹீத் ஜமாத்தையும் சேர்த்து எத்தனை சதவீதம் வரும் தெரியுமா? ஒட்டுமொத்த 100% முஸ்லிம் மக்களிடத்தில் தமிழ் பேசும் முஸ்லிம் 30%. ஒட்டுமொத்த இயக்க அமைப்பு கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா எத்தனை சதவிகிதம்? 30%. பாக்கி 70% இருக்கு. இவங்க யாரு? பாக்கி 70% இருக்கு. இவங்க யாரு? சுன்னத் ஜமாத்தார்கள். அரசாங்கத்தில் துல்லியமா தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு நீங்க போராட்டம்னு அறிவிச்சு நீங்க களப்பணியாற்றிட்டு இருக்கீங்க. அங்க ஒரு பணி நடந்துட்டு இருக்கு உளவுத்துறையிலேருந்து. அரசாங்கம் ரிப்போர்ட் கேட்கும், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க தொலைஞ்சாங்க. துல்லியமா கொடுத்தாவணும் அரசாங்கத்துக்கு. அவங்க பணி அதுதான்.
இப்ப 70% யாரு? சுன்னத் ஜமாத்தார்கள். நீங்க சொல்லுவீங்க மற்ற அமைப்புகள்லாம் பார்த்து அவங்க ரொம்ப குறைச்ச சதவிகிதம், அவங்களாம் சும்மா சுண்டைக்காய்கள் அப்படி நீங்க சொல்லுவீங்க. தௌஹீத் ஜமாத்காரங்க, அரசாங்கம் என்பது உங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறது இல்லைங்க. உளவுத்துறையை தான் கேட்கும், அதிகாரிகள்கிட்ட கேட்கும். உட்கார வச்சு மீட்டிங் போடுவாங்க. என்ன இந்த போராட்டம் நடக்க போகுது, என்னென்ன ரிப்போர்ட் கொடுங்க, எல்லாம் நடக்கும். நீங்க சொல்லுவீங்க அவங்கெல்லாம் என்ன பெரிய ஒண்ணுமே கிடையாது, சுண்டைக்கா அவங்கெல்லாம், தமுமுக சுண்டைக்கா, SDP சுண்டைக்கா, இந்த முஸ்லீம் லீக் சுண்டைக்கா எல்லாம் சொல்லுவீங்க. நீங்க வேலைக்கு ஆகுமா? உங்களுடைய ஆலோசனை கேட்ட அரசாங்கம் நடக்குதா, உளவுத்துறை ஆலோசனை கேட்டு நடக்குதா? யதார்த்தம் என்னங்க? ஒரு நல்ல பார்வையை வைங்க. தௌஹீத் ஜமாத்திலே நடுநிலையாளர்கள் இருக்கீங்க, படித்தவர்கள் இருக்கீங்க, நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள் அங்கே நிறைய இருக்கீங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு களம் இறங்கி போராடுறீங்களே, அரசாங்கத்துல பார்வை என்ன? 70% சுன்னத் ஜமாத்தார்கள். இவங்களை அரசாங்கம் பாக்குது விட்டு, இவங்கள ஆதரவு இருக்கா? துல்லியமா பாக்குது. உண்மையில என்ன இருக்கணுங்க? இந்த தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கின்ற இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எல்லாரும் ஆதரவு தந்திருக்கணும். அதான் நியாயம். தமுமுகவிலிருந்து, SDP-லிருந்து, முஸ்லீம் லீக்கிலிருந்து, தேசிய லீக்கிலிருந்து, ஜாக் அமைப்பிலிருந்து, சுன்னத் ஜமாத்தார்கள் அமைப்புகள் வரை எல்லாரும் இன்னைக்கு களத்தில் இறங்கி போராடணும். அழைப்பு கொடுக்கணும், இந்த போராட்டத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு செய்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் களத்தில் இறங்கி இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு. ஏன் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கல? ஆதரவு கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கல தெரியுமா? ஆதரவு கொடுக்காதது மட்டுமில்ல, கடுமையாக எதிர்க்கிறார்கள் இந்த போராட்டத்தை. இங்க உட்கார்ந்துட்டு பார்க்காதீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போங்க, ஒவ்வொரு ஜமாத்தாரையும் சந்திச்சு கேளுங்க. எங்க தௌஹீத் ஜமாத் போராட்டம் அறிவிச்சிருக்காங்களே இடஒதுக்கீட்டுக்கு, முக்கியமான போராட்டமாச்சே, சொன்னா ஆதரவு தராதது மட்டுமல்ல, கடுமையா எதிர்க்கிறாங்க. அந்த ஜமாத்து பேரை சொன்னால், அந்த ஜமாத்தில் உள்ள ஒரு முக்கியஸ்தரின் பெருந்தலைவரின் அந்த 2 இனிஷியலை சொன்னாலே முகத்தை சுளிக்கிறாங்க. இடஒதுக்கீடு தேவைதான், ஆனா இவங்க போராட்டம் நடத்தி அது எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. உண்மையா இல்லையான்னு பாருங்க. ஆதரவு தராதது மட்டுமல்ல, கடுமையாக எதிர்க்கிறார்கள். அவ்வளவு வேணாங்க, காரைக்கால போய் உட்கார்ந்து பேசுங்க. நீங்க சுன்னத்து ஜமாத்தார்கள் இடத்துல ஒரு 10 பேர்ட்ட பேசுங்க. 2 பேரு நியாயமான போராட்டம் தாங்க, போய் கலந்துக்கலாமாங்க. 2 பேர் என்ன சொல்லுவாங்க? அவங்க நடத்துறாங்க அவ்வளவுதான், இது தனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னும் 2 பேர் என்ன செய்வாங்க? இப்படி ஒரு போராட்டம் நடத்துறதே அவங்களுக்கு தெரியாது. பாக்கி பேர் என்ன செய்வாங்க? முகத்தை சுளிப்பாங்க. இதாங்க உண்மை. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? இடஒதுக்கீட்டுக்காக தானே எல்லாரும் போராடுறாங்க. தமுமுக போராடுது, SDP போராடுது, முஸ்லீம் லீக் எல்லாரும், தேசிய லீக் எல்லாம் போராடுறாங்க. சுன்னத்தில் ஜமாத்தார்களும் கேட்கிறாங்க இடஒதுக்கீடு வேணும், அதுல சமரசம் கிடையாது. அதுக்காகத்தானங்க இவ்வளவு பெரிய போராட்டம். இவங்க நடத்துறாங்களுக்கு வேணாம். ஏன் எதிர்க்கிறாங்க? அநியாயமா எதிர்க்கிறாங்க. நியாயமான காரணங்கள் உண்டு. அவங்க எதிர்க்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்குங்க. தயவு செய்து அவங்க கோபித்துக்காதீங்க என் மேல. நான் சொல்ற கருத்தில் நியாயம் இருந்தால் கொஞ்சம் ஒரு சர்வே எடுத்து பாருங்க. இன்னும் நாள் இருக்கு உங்களுக்கு.
ஏன் எதிர்க்கிறாங்க? இந்த தௌஹீத் ஜமாத்தை பற்றி அவங்கள்ட்ட உள்ள பிம்பம் என்ன, இமேஜ் என்ன? ஆரம்பத்திலே சொன்னங்க, எப்படிப்பட்ட இமேஜ் பொதுமக்கள்கிட்ட இருக்கு தெரியுமா இவங்களை பத்தி? இந்த பொதுக்கூட்டம் போட போறேன்னு சொன்ன உடனேயே என்கிட்ட பல பேர் போன் பண்ணி சொன்னது யாருன்னா, சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மக்கள் தான். ஏன் தம்பி உங்களுக்கு பிடிச்சது? அவங்க ஒரு மாதிரியான ஆளு, உங்களை ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்து விடுவாங்க, இல்ல உங்களை மான மரியாதையெல்லாம் அவதூறை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஏன் அவங்கள்ட்ட போய் மோதுறீங்க? அவங்க பாடு செஞ்சுட்டு போட்டுமே. எப்படிப்பட்ட இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? காரணம், தௌஹீது கொள்கையை எடுத்து வைக்கணுங்க, மக்கள்கிட்ட சொல்லணும், வழிகட்டில் இருக்கிற அந்த மக்களை வென்றெடுக்கணும். மாற்று பேச்சு கிடையாது. ஆனா அதற்காக எப்படி இவங்க செஞ்சாங்க? வரம்பு மீறிய பேச்சும் இவங்களோட அடாவடி நடவடிக்கையும் தாங்க காரணம். சும்மா சொல்லலங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் தரேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் சமுதாய நலன் சொல்றாங்கல்ல, இப்ப ஒரு புள்ளி விவரம் தரம் பாருங்க. இந்த தௌஹீத் ஜமாத் இவங்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைய வரையில் சமுதாயத்துக்காக போராடுறோம் எந்த சமுதாயம் சொல்றாங்களோ, இவங்க இத்தனை வருடங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இந்த சமுதாயத்துக்கான்னு சொல்றாங்களே, இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க, நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் இந்த சமுதாயத்துக்காக இவர்கள் சமுதாய நலனுக்காக போராடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமா, எந்த சமுதாயம் சொல்றாங்களே அந்த சமுதாயத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமா? எது அதிகம்னு பாருங்க. எந்த சமுதாயத்துக்காக போராடுறோன்னு சொல்றாங்களோ அந்த சமுதாயத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தாங்க அதிகம். எத்தனை அடிதடிகள், வழக்குகள். இதை நான் கொள்கை ரீதியா பேசல, நல்ல மனசுல பதிய வச்சுங்க. கொள்கை ரீதியா பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன். இங்க அதை பேச வரலனா காரைக்கால் எடுத்துக்கொள்ளுங்க. அம்பகரத்தூர்ல பிரச்சனை ஆச்சுங்க. யாருக்கும் பிரச்சனை? தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்தார்களுக்கும் பிரச்சனை. அதற்கு இங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, தலைமையில எல்லாம் வந்து பேசினார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்கு எதிராக நடந்துச்சு? எந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறீர்களோ அந்த சமுதாயத்துக்கு எதிராக தானே போராடினீங்க. இங்க கொள்கை இல்ல, அரசாங்கத்தின் பார்வை என்ன, உளவுத்துறையின் பார்வை என்ன? நீங்கள் அவர்களுக்கும் அவர்கள் உங்கள் மீதும் போடப்பட்ட வழக்குகள் எத்தனை? காவல் நிலையத்தில் ஏறி இறங்கின நாட்கள் எத்தனை? இன்றைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை வழக்குகள். இன்னைக்கு ரெண்டு தரப்பும் தானே அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்? மையத்தை அடக்கம் பண்றதுல பிரச்சனை வந்துச்சு, திருமணம் முடிப்பதில் பிரச்சனை வந்துச்சு. இதுல யாரு சரி தவறு கொள்கை மறுபடியும் சொல்றேன், கொள்கை ரீதியா நான் பேசல. அரசாங்கத்தின் பார்வை, உளவுத்துறையின் பார்வை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், இதுதான் இங்க முக்கியம். ஊர் நீக்கங்கள் எத்தனை? ஒரு காலம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு முஸ்லிம் ஜமாத் இருக்குன்னா அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கண்ணியமானவர்களாகவும், அவங்க இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு போன அன்றைய தினம் அதிகாரிகள் இடத்துல போனா அவ்வளவு மரியாதைங்க, கண்ணியம் கொடுப்பாங்க. அவங்க உடனே ரிப்போர்ட், இப்ப ஏகத்துவ பிரச்சாரம் போட்டு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க ஸ்பெஷல் பிரான்ச்ல. அதுல கேட்கிறாங்க, அவங்க எடுப்பாங்க. எல்லாம்
இந்த ஊர்ல யார் யாருங்க இருக்கிறாங்க ஏகத்துவ பிரச்சார மையத்தில்? நான் மட்டும்தாங்க இருக்கிறேன். நீங்க மட்டும்தான், யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு அமைப்பாங்க, உங்க ஒரு ஆளுக்கு ஒரு அமைப்பாங்கிறாங்க. என்னங்க உங்க சமுதாயம் இது? ஜமாத்தார்களுக்குள்ள மதிப்பெல்லாம் அரசாங்கத்திலும் அதிகாரிகளிடத்துல எல்லாம் நாசம். இந்த நிலைமையை உருவாக்குனது யார்? அவங்களுடைய வரம்பு மீறிய பேச்சுகளும் அடாவடியான. நீங்க எதுக்காக சொல்றேன்னா, சுட்டி காட்டுறோம்னா, நான் சொல்வதில் நியாயம் இருந்தால் உங்களுடைய அணுகுமுறையை சற்றே மாற்றி பாருங்கள். இப்ப என்ன செய்யறாங்க சுன்னத் ஜமாத்தார்கள்? இவங்களை சொன்னாலே முகம் சுளிக்கிறாங்க. இவங்களால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்க மான மரியாதை எவ்வளவு கண்ணியமா இருந்தோம். இவங்களால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சது பத்தாதா? நீதிமன்றங்களுக்கு அலைஞ்சது பத்தாதா? இவங்க சகவாசமே எங்களுக்கு வேணாங்கிறாங்க. நாங்க ஒதுங்கிக்கிட்டோங்க. அதத்தான் என்கிட்டயும் சொன்னாங்க. ஏன் தம்பி உங்களுக்கு பிடிச்ச நாங்க ஒதுங்கின மாதிரி நீங்களும் ஒதுங்கி போங்கல. ஏன் உங்களுக்கு இந்த பொதுக்கூட்டம்? அக்கறையுடன் சொன்னார்கள். இப்ப இவர்களின் ஆதரவு சுத்தமா கிடையாதுங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் போகும். இவங்க ஆதரவு இல்லாமல் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வென்றெடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த போராட்டம் எப்படி போகும்? அரசாங்கத்துல சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களின் ஆதரவு இல்லை, ஆனா கூட்டம் கூட்டிட்டாங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க, நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன். எனக்கு தெரிந்தது அதிகாரிகளுக்கு தெரியாதா? கூட்டம்லாம் எப்படி கூட்டம்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, அரசாங்கம் சொல்லுவாங்க, கூட்டம் வந்துச்சு ஆனா அவர்களின் ஆதரவு இல்லை. இவங்க சொல்லுவாங்க பெரும் கூட்டம் வெற்றி வெற்றிம்பாங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடும்பாங்க. சொல்லுவாங்க ஆபரேஷன் வெற்றி, ஆனா நோயாளி செத்து போயிட்டாரு. அப்புறம் எப்படி ஆபரேஷன் வெற்றி? இவர்களின் ஆதரவு இல்லை. காரணம், இதை தௌஹீத் ஜமாத் துல்லியமா உணர்ந்திருக்குங்க. ஏன்னா அவங்க சாதாரண ஆளு, அவங்க சாதக பாதகம்லாம் பார்ப்பாங்க. சுன்னத் ஜமாத்தாரின் ஆதரவு இல்லாமல் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியாது. அவங்க துல்லியமா தெரியுது. உடனே என்ன செஞ்சாங்க? தௌஹீத் ஜமாத்ர பலம் என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் நான் நேர்மையா பேசுறேங்க, விருப்பு வெறுப்பெல்லாம் பேசுறேன். அவங்களோட பலம் என்ன தெரியுமா? இதுவரையில தான் கொண்ட கொள்கையில சரியோ தவறோ அதுல சமரசம் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட பலங்க. தௌஹீத் ஜமாத்ர பலம் என்ன தெரியுமா? எதிலும் சமரசங்கிறதே அவங்கள்ட்ட கிடையாது. என்னன்னாலும் களத்துல நின்று பார்ப்பாங்களே தவிர சமரசம் பண்ணிக்க, அது அவங்களுடைய பெரிய பலங்க. இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திலும் அந்த சமரசம் இல்லாத நிலையை அவர்கள் மேற்கொண்டிருந்தால் நானே அவங்களை பாராட்டி இந்த மேடையை போட்டிருப்பாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க? சுன்னத் ஜமாத்தார் ஆதரவு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல போய் பாருங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்குல்ல, அதுல போய் பாருங்க. அதுல ஒண்ணு போட்டிருக்காங்க, இந்த போராட்டம் சம்பந்தமா ஜமாத்தார்களுக்கு அனுப்ப வேண்டிய கடிதம். அதிகாரப்பூர்வமா போட்டிருக்கிறாங்க. அதோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஜமாத்தார்களுக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் இந்த போராட்டம் சம்பந்தமாக. எந்த ஜமாத்தார்களுக்கு? இவங்க தௌஹீத் ஜமாத். இவங்களே இவங்களுக்கு அனுப்பிக்க மாட்டாங்க. ஜமாத்தார்களுக்கு அனுப்ப வேண்டிய கடிதம். தலைமை கழக முக்கிய செய்தி என்னன்னா, அன்பிற்கினிய ஜமாத் நிர்வாகிகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இத எந்த ஜமாத்துக்கு? சுன்னத் ஜமாத்தார்களுக்கு அனுப்புறாங்க. எல்லா ஜமாத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா. இவங்க அதுல நிறைய சொல்றாங்க அதோடைய சாதக, அதாவது இந்த போராட்டம் ஏன் நடத்துறோம், நமக்கு என்ன காரணம்ங்கிற அதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாபெரும் சிறை செல்லும் போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்த உள்ளது. இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களின் உரிமையை மீட்க
நடக்கவிருக்கும் இந்த போராட்டங்களுக்கு தங்கள் பள்ளி ஜமாத் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். யாருக்கு கொடுக்கிறாங்க? இவர்களுடைய இயக்கத்தின் வரலாற்றில் யாரை எதிர்த்து அதிகம் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தினார்களோ, யார் யாரெல்லாம் கொண்டு போய் காவல் நிலையத்தில் உட்கார வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் இன்று வரை நீதிமன்றங்களுக்கு அலைய செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாநாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்காக மட்டும் நடத்தப்படும் மாநாடு அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. அனைத்து தரப்பு முஸ்லிம்களுக்காக நடத்தப்படும் போராட்டத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு அரசுக்கு நமது குரலை உரக்க சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய முரண்பாடு! இப்ப நான் கேட்கிறேங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சுங்க. உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தவொடனே தம்பி ஒரு பக்கம் போயிட்டார், அண்ணன் ஒரு பக்கம் போயிட்டார். அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது. தம்பியை அழைக்கிறீங்க. தம்பிக்கு எல்லா அநியாயம் பண்ணிவிட்டு அவரை நாசமாக்கிட்டு என் வீட்டு விசேஷத்துக்கு நீ அந்த சண்டையை சமரசமும் செய்து கொள்ளாமல் என் வீட்டு விசேஷத்துக்கு நீ வந்துருன்னா வருவாரா? வருவாராங்க? உங்களுடைய நடவடிக்கையால் இவர்கள் காயப்பட்டு கிடக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்த ஜமாத் லெட்டர் அனுப்புனீங்களே எத்தனையோ ஜமாத்துகளுக்கு, அவர்கள் ஒருவரிடமாவது நாங்கள் ஆதரவு தரணும் உங்களுக்கு லெட்டர் வந்துச்சா? வந்தா காட்டுங்க பாப்போம். சவாலா சொல்றேங்க, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜமாத்துக்கும் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அனுப்பணும்னு தான் நீங்க போட்டிருக்கீங்க. அனுப்புனீங்களா என்னன்னு தெரியல, அனுப்பி இருக்கலாம். ஏன்னா இல்லாம அதிகாரப்பூர்வமா போடுங்க இணையதளத்துல. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சுன்னத் ஜமாத் அமைப்பாளரிடமிருந்து ஜமாத்துகளிடமிருந்து உங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம், ஒரு லெட்டராவது உங்களுக்கு வந்துச்சா? இருந்தா காட்டுங்க பாப்போம். இப்ப தெரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் தேவையில்லை, நாங்க நடத்தி கொள்றோம்னு நீங்களால சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியுது இவங்க ஆதரவு இல்லாம நடத்த முடியாது. இந்த கேள்வி வருது, ஏன்பா எங்களை காஃபிர்கள்னு சொல்லிவிட்டு, எங்களை முஷ்ரிக்குகள்னு சொல்லிவிட்டு, எங்களை நரகவாசி ஆக்கிவிட்டு போராட்டத்துக்கு மட்டும் நீ கூப்பிடுறீங்க, இது நியாயமா? பல தரப்புல கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? 2 விளக்கங்களை தராங்க. 2 விளக்கங்களை தருகிறார்கள். என்ன விளக்கம்? ஒன்று உலக ரீதியானது, இன்னொன்று மார்க்க ரீதியானது. என்னைக்கு இந்த விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்களோ ஒரு காலத்தில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. நாங்கள் தானே தனிச்சு நின்றாங்க பாருங்க தௌஹீத் ஜமாத். இந்த விளக்கம் கொடுத்த அடுத்த நிமிடம் தலை குப்புற விழுந்து எல்லாம் போயிடுச்சு. சமரசம் வந்து விட்டது. என்ன தெரியுமா? ஒரு விளக்கம் தராங்க. என்னன்னா, உங்களை காஃபின்னு தான் சொன்னோம், முஷ்ரிக்குன்னு தான் சொன்னோம், நீங்க நரகவாசின்னு தான் சொன்னோம், அதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல, அதுல உறுதியா இருக்காங்க. சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கும் போது முஸ்லிம்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு, உலகத்தின் பார்வையில் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு முஸ்லீம். விளக்கம் கொடுக்கிறாங்க. எதையும் நாங்க ஆதாரம் இல்லாம பேசலங்க, இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்க விளக்கம் கொடுக்கிறாங்க. உலகத்தின் பார்வையில் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு முஸ்லீம். அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் எல்லாம் நரகவாசிகள், நீங்க எல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்க மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சொர்க்கவாசிகள். தௌஹீத் ஜமாத்காரர்கள் மட்டும்தான் சொர்க்கவாசிகள். நாங்கெல்லாம், நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லாம் நீங்க எல்லாம் இது நரகவாசிகள், இறை நிராகரிப்பாளர்.
ஆனா உலகத்து பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன உலகத்து பார்வை? அரசாங்கத்தின் கெசட்ல, அரசாங்கத்தின் பதிவுகள்ல உங்களை எல்லாம் முஸ்லீம்னு குறிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் முஸ்லீம். அந்த அரசாங்கம் உங்களை யாரெல்லாம் முஸ்லீம்னு கெசட்ல பதிவு பண்ணியிருக்கோ அவங்களைத்தான் நாங்க போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள முஸ்லீம்களா அல்ல. இது விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட விளக்கத்துலதான் தலை குப்புற விழுந்து தடுமாறிட்டாங்க. எப்படி சென்ற வார கடைசி முடிந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையில் தலைமை கழகத்தில் ஒரு ஜும்மா உரை நடத்தப்படுது. ஒரு நிர்வாகி பேசுகிறார். இப்படி எங்களை கேள்வி கேட்கிறாங்க, எங்களை காஃபின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்களே, இப்ப மட்டும் நாங்க தேவையா அந்த போராட்டத்துக்கு? இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. நாங்க மார்க்க ரீதியா தான் இதை அணுகிறோம். எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆமத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நலம் நாடுங்கள்னு சொன்னாங்க. முஸ்லிம்களுக்கு நலம் நாடுங்கள்னு சொல்றாங்க. அரசாங்க பதிவுப்படி நீங்க எல்லாம் முஸ்லிம்கள், அதனால உங்களுக்கு நலம் நாடுறோம். என்ன நலம்? உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரோம். ரசூலுல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறாங்க, அரசாங்க பதிவின்படி நீங்க எல்லாம் முஸ்லிம்கள், அதனால உங்களுக்கு நாங்க வாங்கி தரோம் கூப்பிடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை சொல்லி எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. என்ன மோசடி? அரசாங்க பதிவின்படி உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீங்கள் உண்மையில் நலம் நாடுபவர்களாக இருந்தால், உங்கள் கூட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நாம கேட்கிறோம். சமீபத்தில் சென்னையில் ஒரு அன்சாரி என்ற சிறுவன் வாயில் துப்பாக்கி வைத்து விரட்டியில் குண்டு பாய்ந்து பாதிக்கப்பட்டான. உங்க பார்வையில் அவன் நரகவாசிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க அரசாங்க பதிவுல அவன் முஸ்லிம்னு. அவனுக்காக குரல் கொடுத்தீங்களா? அவனுக்காக குரல் கொடுத்தீங்களா? திருச்சியில் ஒரு சிறுமி கைவர்களால் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டாங்களே, சிறுமியின் பேர் என்னங்க? என்ன பேரு? சிறுமியின் பேர் என்ன? திருச்சி தானே? குரல் கொடுத்தீங்களா அந்த பிள்ளைக்காக? அதெல்லாம் விடுங்க. நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் வந்தபோது உங்களுடைய கணக்குப்படி அரசாங்க கெசட்ல முஸ்லிம்கள் உள்ள எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடினாங்கல்ல, நீங்க வந்தீங்களா? நீங்க இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏங்க பயப்படுறீங்க? கேட்க நான் முன் வந்தால் ஏன் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறீங்க? கேட்டீங்களா இதெல்லாம் நீங்க? அவங்க என்ன அளவுகள் வைக்கிறாங்க தெரியுமா? அரசாங்க கெசட்டில் முஸ்லிம்களாக இருந்தாலும் வேறு எந்த இயக்கமும் இதுக்கு போராட்டம் நடத்திடக்கூடாது, நாங்க மட்டும் நடத்துறாங்க வரும். அந்த பிரச்சனையை தமுமுக கையில எடுத்துடக்கூடாது, எஸ்டிபிஐ கையில எடுத்துடக்கூடாது, முஸ்லிம் லீக் கையில எடுத்துடக்கூடாது, தேசிய நீங்க யாரும் எடுத்துடக்கூடாது. இந்த ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. அரசாங்க பதிவில் முஸ்லீமா இருந்தாலும் இந்த ஒரு வைக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? மார்க்க ரீதியா இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்ற போது முனாஃபிக்குகளை போருக்கு கூட்டிட்டு போலையா, நயவஞ்சகர்களை, அதே மாதிரி உங்களை கூப்பிடுறோங்கிறாங்க. அதாவதுங்க, ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு முஸ்லிம் இஸ்லாம் சொல்ற நடைமுறை என்ன? அந்த பிரிவை அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா? சொல்லுங்க. ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வந்துருச்சு, அதை அதிகப்படுத்திக்கிட்டே போடுமா, அதை சரி பண்ணணுமா? சரி பண்ணணும். அல்லாஹ் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இவங்க கொடுத்த இந்த விளக்கம் நிலைமையை சரி செய்வதற்கு பதிலாக இன்னும் மோசமாக்கிடுச்சுங்க. எப்படி தெரியுமா? தெளிவா சொல்றாங்க,
எங்களை காஃபிர்னாங்க, முஸ்லிக்குன்னாங்க. இப்ப எங்களை முனாஃபிக்குன்னு முத்திர குத்திட்டாங்க. இவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது முனாஃபிக்குகளை கூட்டி போலையா, நயவஞ்சகர்களை கூட்டிட்டு போலையா? அது மாதிரி நீங்களும் வாங்கங்கறாங்க. இப்ப நாம கேட்கிறோம், உண்மைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது அவங்களே கூட்டிட்டு போனாங்க. கனிமத்து பொருட்கள்ல இருந்து அவங்களுக்கும் கொடுத்தாங்க, உண்மைதாங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு நீங்களும் தானே அனுபவிக்க போறீங்கன்னு சொல்றாங்க, உண்மைதான். நீங்கள் வைக்கும் இந்த மார்க்க ஆதாரத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க எதா வைக்கிறீங்க ஆதாரமா? போரில் கிடைத்த பொருட்களை முனாஃபிக்குகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சாங்க சொல்றீங்கல்ல. இந்த போராட்டம் போர் மாதிரி தானே செய்றீங்க. இதுல என்ன பொருள் வருது உங்களுக்கு? இடஒதுக்கீடு கிடைக்கிற மாதிரி கிடைக்கட்டும், அது வந்தா பங்கு போட்டுக்கலாம். இந்த போராட்டத்திற்காக பல லட்சம் ரூபாய் நன்கொடை வருதா இல்லையா? அத தவறா சொல்லல. யார் ஒரு இயக்கம் போராட்டம் நடத்தினாலும் நன்கொடை வாங்கி தான் செய்ய முடியும். பல லட்சம் பல கோடி பொருளாதாரம் வருது. இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்ற இந்த வைக்கக்கூடிய இந்த ஆதாரத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதில் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த சிறை திறப்பும் போராட்டம் முடிஞ்ச உடனே இதற்கு நன்கொடையா எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவானிச்சு, துண்டு விழுந்துச்சா மிச்சப்பட்டுச்சா, பகிரங்கமாக அறிவிக்க நீங்கள் தயாரா? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ரசூல் அப்படிதான் செய்வாங்க. கனிமத்து பொருள் போரில் கிடைச்ச பொருள் கொடுத்தா மறைக்க மாட்டாங்க, பகிரங்கமா செய்யணும். அதில் ஒரு பொருளை யாராவது எடுத்து மறைத்தால் கடுமையான தண்டனை உண்டு. பொதுவுக்கு வந்துடணும், அது மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்தணும். உங்களுக்கு வந்த அந்த நன்கொடைகளை இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அந்த வரவு செலவை பகிரங்கமா கொடுக்க நீங்கள் தயாரா? இடஒதுக்கீடு கிடைக்கிறபடி கிடைக்கட்டும். தெளிவா தெரியுது, இந்த போராட்டம் அதன் இலக்கை அடைய முடியாது. உளவுத்துறை தெளிவா கொடுக்குது, இலக்கை அடைய முடியாத இந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு தெளிவா தெரியுது. உடனே என்ன செய்யறாங்க? பணத்தை வாரி இறக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கொஞ்ச நெஞ்ச செலவு இல்லைங்க. போய் பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய பெரிய அரசியல் கட்சிகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார்கள். எத்தனை சுவர் உரமா பிளக்ஸ் போர்டு, ஒரு வாகனங்களை எல்லாம் இன்னைக்கு ஒரு வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கூடங்க நாம 100-200 செலவு பண்ண வேண்டியிருக்கு. இறுதியாக சொல்லி முடித்து விடுகிறேன். அப்ப இந்த போராட்டம் என்பது இலக்கை அடைய முடியாதுங்க. என்ன செய்யணும்? எல்லாரையும் முதல்ல ஒன்று திரட்டணுங்க. கொள்கை ரீதியா முடியாது, ஒற்றுமை என்பது கொள்கை ரீதியா முடியாது. நீங்களே இறங்கி வந்துட்டீங்க. ஜமாத்தாரர்களுக்கு லெட்டர் அனுப்பியதன் மூலம் இந்த இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என எல்லாரும் சொல்லுங்க. இதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, செஞ்சுட்டு களம் இறங்குங்க. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறான். அதன்படி செய்தால் கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க. கூட்டம் இருக்கும், வெற்றி கிடைக்காது. இன்னும் கடைசியா ஒன்றை சொல்லிக்கிறேன். தெளிவா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டேபிளுக்கு போயிருக்கும். மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுக்கு ஆதரவு, முஸ்லீம் லீக் ஆதரவு. தெளிவா தெரிஞ்சு போச்சு அவங்க அங்க போயிட்டாங்க. இருக்கிறது இவங்க தான். எப்படி அவங்க இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுவாங்க? ஆக இலக்கை அடைய முடியாத இந்த போராட்டம் குறித்து பொதுமக்கள் நீங்க நியாயமா நேர்மையா சிந்திச்சு பாருங்க. இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஒன்றிணைந்து செய்தால் அதற்கான முயற்சிகளை எடுங்க. எடுத்தா இன்னும் நிறைய செய்தி இருக்கு, நேரம் கடந்துச்சு, பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துறேன். இல்லை என்றால் நம்முடைய இணையதளத்தில் இதற்கான பாக்கி செய்திகளை நம்ம சொல்றோம். இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பொதுக்கூட்டம் நடத்த ஒத்துழைப்பு தந்த அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும்
சிறப்பான முறையில் ஆடியோ அமைத்து தந்த அலெக்ஸ் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், வீடியோ பதிவு செய்த அன்பு நண்பர் RVS அசோக் அவர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டம் நடத்த அனைத்து வகைகளிலும் உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் ஏகத்துவ பிரச்சார மையம் சார்பாக நன்றியினை கூறிக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.